அனைவருக்கும் வணக்கம். பாக்யராஜ் என்கிற மகா கலைஞன் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். பாக்யராஜ் சார் எதை பெரிதாக அவர் பெரிய திரைக்கதை மன்னன் அப்படிலாம் பாராட்டு பெற்றவர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், எல்லாமே தயாரிப்பாளர். ஆனால் எளிய கதாநாயகர்களை எளிய முறையில் அறிமுகப்படுத்தியவர், யதார்த்தமாக அறிமுகப்படுத்தியவர். அதாவது தூரல் நின்று போச்சு படம் பார்த்தோம்னா அது வரைக்கும் எல்லா படங்கள்லாம் ஒரு கதாநாயகன் ஒரு ஆக்ஷன் டைப்பில் ஒரு ஒரு ட்ராமாவாக அறிமுகப்படுத்துவாங்க. அதில் பாக்யராஜ் ஒரு டிராக்டரில் எடுத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க வருவார். அது கிராமப்புறங்களில் இப்போ சகஜம். அவசரத்துக்கு வண்டி இல்லைன்னா அவங்க டிராக்டர் இருக்கு இல்லையா, அதில் ஏறி அதை ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி டிராக்டரை எடுத்துக்கிட்டு அவர் பொண்ணு பார்க்க வருவார். இது நான் ஒரு காரைக்குடி நடராஜா தியேட்டரில் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்க்குறேன். அது ஒரு கோடை விடுமுறை, 6ஆம் வகுப்பு முடிஞ்சு ஒரு 7ஆம் வகுப்பு வர்றதுக்கு இடையில ஒரு ஏப்ரல் மாதம். அப்பொழுது தான் நான் அந்த படத்தை காரைக்குடி நடராஜான அப்போ ஒரு தியேட்டர் இருந்தது. நான் தேவகோட்டை டிபிரிட்டோவில் படிச்சுட்டு இருந்ததுனால அந்த கோடை விடுமுறை சமயத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு ஊருக்கு போகிறோம். அப்போது க்யூவில் நின்று தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து அந்த படத்தை நம்ம பார்க்கணும். அப்படி அது 100 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அது விடுமுறை முடிந்து திரும்பியப்படுதா என்று ஞாபகம் இல்லை. பட் அந்த படத்தை அந்த தியேட்டரில் பார்க்குறோம். அதில் பாக்யராஜ் அறிமுகமாகும் போது பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இறங்குவார். இறங்கி கூட ஒரு உறவினரை கூட்டு வருவார். அவர் ஒரு சாதாரண ஆள், ஆனால் சிவராமன் ஒரு நடிகர், ஆனால் நல்ல கலராக சிகப்பாக இருப்பார். பாக்யராஜும் மாநரமாக நம்ம மாதிரி ஒரு டோனில் இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாப்பிள்ளையை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி பக்கத்தில் இருக்க சிவராமனை தான் மாப்பிள்ளை நினச்சிக்க, அப்போ அழகாக இருக்க, அம்சமாக இருக்க, ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சைடு உட்காந்து பாக்யராஜை பார்த்துட்டு யாருவன் பார்க்குறது திருட மாதிரி இருக்கான், முழிக்கிறான், திருட மாதிரி இருக்கான், இதில் கழுத்தில் மப்ளர் வேறு அப்படின்னு ஒரு ஹீரோவை மிக கேவலமாக டேமேஜ் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருக்கிறதுக்கு காரணம், அந்த இடத்துல நான் உங்களை மாதிரி ஒரு எளிய மனுஷன் தான், நானும் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கும் ஒரு காதல் இருக்குன்னு காட்டுறது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது கைதட்டல் எழுந்தது. அந்த இடத்துல அந்த திரைக்கதை அந்த நேரத்தில் அந்த டைப்பில் பாக்யராஜன் அறிமுகப்படுத்துகிறார். இயக்கம், கதை திரைக்கதை இயக்கம் பாக்யராஜன் போடுவார். அவருடைய எல்லா படங்களையும் கடைசி வரைக்கும் அதுதான் பண்ணுவார். சண்டைக்கு போகிறப்ப கூட ஒரு மற்ற ஹீரோட டக்குன்னு அடித்து தூக்குவாங்க. இவர் வாட்சை கழட்டி வச்சுட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு, ஏன்னா கண்ணாடி உடஞ்சிரும், வாட்ச் உடஞ்சிடக்கூடாது, ஒரு மிடில் கிளாஸ் ஆக்ஷனில் இறங்குவார் அவர். அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட பெரும்பாலும் அவருடைய படங்களில் நகைச்சுவை இழையோடும், ஆனால் ஒரு ஆழமான கருத்து இருக்கும். ஸோ பாக்யராஜுடைய படங்கள் அந்த நாட்களாக இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், அவர் நடித்தது புதிய வார்ப்புகள், அது மாதிரி அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்களுமே பாக்யராஜ் படங்கள் எல்லாமே அவருடைய முந்தானி முடிச்ச வரைக்குமே ஒரு மௌன கீதங்கள் எக்ஸ்பெஷலி ஒரு அற்புதமான படம். எப்படி நம்ம ஒரு பக்கம் ரஜினி கமலை பார்த்து வளர்றோமோ அது மாதிரி பாக்யராஜை தனித்துவமாக பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள்லாம். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் பாக்யராஜுடைய பல படங்கள் தெரிஞ்சிருக்கும். அவருடைய இழப்புங்கிறது சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவை அவருடைய பங்களிப்பால் ஒரு நல்ல நிலையில், சிறப்பான நிலையில் பாக்யராஜ் வைத்திருந்தார். அதற்கெல்லாம் நாம் அவருக்கு நன்றி கூறும் தருணம் இது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.